அண்மை செய்தி, அடுக்குமாடி உரிமையாளர்கள் பாதுகாப்பு சட்டம் என்று கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, என்ன விவரம்? கோபால், அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பு சட்டம் இயற்றி அதற்குரிய விதிகளை எல்லாம் வகுத்து தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த அரசாணையை பொறுத்தவரை அடுக்குமாடி குடியிருப்பினுடைய பெரும்பான்மையான உரிமையாளர்கள், அது கட்டுமான நிறுவனங்கள், அடுக்குமாடி குடியிருப்பு தொடர்பான பல்வேறு விவரங்களுடன் அடுக்குமாடி குடியிருப்பை பதிவு செய்ய வேண்டும் என்றும், அந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய வீடுகள் வாங்கிய குறிப்பிட்ட மாதங்களுக்குள் சொசைட்டி அல்லது சங்கம் ஒன்றை நிறுவி அதனை பதிவு செய்ய வேண்டும். அதைத் தொடர்ந்து சங்கத்திற்கான விதிகளை உருவாக்க வேண்டும். சங்கத்தை உருவாக்க குறைந்தபட்சமாக 4 உரிமையாளர்கள் இருக்க வேண்டும். அதே போல பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் நிர்வாக குழுவை நியமிக்க வேண்டும். ஒரு சொத்தில் பல குடியிருப்புகள் இருந்தால் சம்பந்தப்பட்ட சங்கங்கள் ஒரு கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும். கூட்டமைப்புக்கான தலைவர், தலைமை நிர்வாக அதிகாரி உள்ளிட்டவர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும். அதே போன்று பழைய கட்டடங்களை மறுகட்டுமானம் செய்ய வேண்டும் என்றால் நிர்வாக குழு சுயமாகவோ அல்லது கட்டுமான குடியிருப்பில் 4இல் ஒரு பகுதியினுடைய கோரிக்கையை சிறப்பு கூட்டத்தில் கூட்டி அது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்கள் இந்த விதிகள் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இந்த விதிகளை செயல்படுத்துவதற்கு அதிகாரிகளாக பதிவுத்துறையினுடைய அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதிவாளர்கள் செயல்பட வேண்டும் என்றும், துணை பதிவுத்துறை தலைவர்கள் மேல்முறையீட்டு அதிகாரிகளாக செயல்பட வேண்டும் என்றும் இது தொடர்பான விதிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர் பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த விதிகளின் மூலம் வரக்கூடிய நாட்களில் செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அரசாணை மூலமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கோபால், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.